ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, பன்னீரை வச்சு நல்ல டேஸ்டான ஒரு செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா எல்லா வகையான புலாவுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை ஒரு மீடியம் சைஸ்க்கு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரை முதல்ல மேரினேட் பண்ணி ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணணும். அதுக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து பன்னீரை நல்லா பெசரி விடுங்க. இந்த ட்ரை மசாலா பன்னீரோடைய எல்லா பக்கத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பெசரி விடணும். ட்ரை மசாலாவோட இந்த பன்னீரை நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பன்னீரை இந்த மசாலாவோட ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா உருகின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் எல்லா பன்னீரும் சேர்த்த பிறகு இது எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் மேலே நம்ம கோட் பண்ணியிருக்க மசாலா நல்லா ஃப்ரை ஆனாவே போதும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கடாயில் பன்னீரை எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. அதுலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். பன்னீர் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. கிரேவி பண்ண ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பிரிந்தி இலை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த ட்ரை ஹோல் மசாலா லைட்டாக செவந்து வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் வரமிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா பவுடர் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. ட்ரை மசாலா பவுடர் சேர்க்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு அதோட கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து 1 நிமிஷம் அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்ட பிறகு அதோடைய எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேன். கட்டித்தன்மை இல்லாமல் ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து 1 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. தயிர் சேர்த்து 1 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டாச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவுடைய கலர் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே செமி கிரேவி பண்ண போகிறேன். அதனால் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து மசாலாவை கிளறி விடுங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மசாலாவை நல்லா கொதிக்க விட்டாச்சு.
இப்போ மூடியை திறந்து பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தின்றது வெந்தயக்கீரையை காய வச்சு எடுத்தது தான். அதை 2 கையால் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அந்த பன்னீரும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா வேக விடலாம். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர், அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அதோடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விடுங்க. கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான பன்னீர் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.